உலகெங்குமிருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பு நிறைந்த உள்ளங்களே, நாம் இப்போது சிலப்பதிகாரத்தினுடைய மிக இன்றியமையாத ஒரு பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணாத்திரம் உரைத்த காதை என்ற அந்த பகுதியில் கண்ணகி தான் கண்ட கனவை தேவந்தியிடம் சொல்லுகிறாள். அதற்கு முன்பாக தேவந்தியினுடைய வரலாறு சொல்லப்பட்டது. பாசண்ட சாத்தன் அன்பினாலே தேவந்தி திருமணம் செய்து கொண்ட பிறகு, அவருடைய சாத்தனுடைய பெற்றோரெல்லாம் மறைந்த பிறகு, சாத்தன் மறைந்த பிறகு தேவந்தி தீர்த்தங்களுக்கு சென்று, புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று அவனை தேடுவது போன்று ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு பாசண்ட சாத்தனுடைய கோயிலுக்கும் மற்ற கோயில்களுக்கும் சென்று வருகிறாள். அப்போது கணவனை கண்ணகி பிரிந்திருப்பதற்கு காரணம் முற்பிறப்பில் ஏற்பட்ட ஒரு குறை என்று அவள் கருதுகிறாள். அதை போய் அவள் சொல்லுகிறாள் கண்ணகியிடம். அதெல்லாம் பார்த்தோம். அப்போது கண்ணகி இடம் தேவந்தி சொல்லுகிற போது, சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற 2 பொய்கைகளிலே மூழ்கி காமவேள் தோட்டத்திலே சென்று கைதொழுதால் இழந்த கணவனை மீண்டும் பெறலாம் என்று சொல்லுகிற போது, அவள் நெடிதாக அந்த மாற்று வினையை பற்றி கூறுகின்ற காலத்துல அதற்கு கண்ணகி சொல்லுகின்ற விடை பீடன்று, அது தகுதி ஆகாது. இதுதான் 2 நாகரிகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய, 2 பண்பாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு இன்றியமையாத பகுதியாகும். இளங்கோவடிகள் இது மிக அருமையாக அதை அமைத்திருக்கிறார். அதாவது தெய்வம் தொழால் கொடுநற்றொழுதால் பெய்யன பெய்யும் மழை என்பது திருக்குறள். அந்த குறளை பல பேர் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று நான் சென்ற வகுப்பில் சொன்னேன். எந்த தெய்வத்தையும் வணங்காதவள் கணவனை மட்டுமே வணங்குகின்றவள் என்று அதற்கு பொருள் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. அப்படியானால் ஒரு பெண்ணை நாத்திகம் பேசுகின்றவள் என்று சொல்லுகின்றவாறு ஆகிவிடும். அதற்கு தொல்காப்பியம் இலக்கணம் சொல்லுகிறது. அதற்கு தொல்காப்பிய உரையாசிரியராகிய பேராசிரியர் விளக்கம் தருகிறார். தெய்வம் அஞ்சுதல் என்று ஒரு துறை இருக்கிறது. அகத்துறையில கற்பு வாழ்க்கையின் போது கணவன் எந்த தெய்வத்தை வணங்குகிறானோ அந்த தெய்வத்தை வணங்குதல், அதுதான் தெய்வம் தொழாள் என்றால் பிற தெய்வத்தை தொழாதவள் என்று பொருள். அவ்வாறு அதனால நான் வேறு சோமகுண்டத்திலையும் சூரிய குண்டத்திலும் போய் காமவேளை போய் நான் கைதுவிட மாட்டேன். ஏனென்றால் காமவேள் காம உணர்ச்சிகளுக்கு ஆட்படுத்தக்கூடியவன், இளவேனிற் காலத்து தென்றலை தூதாக கொண்டு வரக்கூடியவன் என்றெல்லாம் நாம பார்த்தோம். ஆகவே அதற்கு நான் அந்த வாழ்க்கைக்கு நான் ஆட்பட மாட்டேன் என்று கண்ணகி சொல்லுகிறாள். அந்த பீடன்று என்று சொன்னது மிகப்பெரிய சிறப்பு. அதான் பார்த்தோம். கைத்தாயும் இல்லை கணவருக்கு ஒரு நோன்பு பொய்த்தாய், நீ ஒரு நோன்பு செய்வதற்கு தவறிவிட்டாய். இந்த நோன்பு என்பது என்ன என்பதனை இளங்கோவடிகளும் திருவள்ளுவரும் மிக சிறப்பாக விளக்கியிருக்கிறார். நோன்பு என்பது துன்பத்தை பொறுத்தல் என்று பொருள். இருக்கு நோற்றார் என்றால் துன்பத்தை தாங்கினார் என்று பொருள். ஆகவே அதுக்கு பட்டினி கிடந்து அல்லது இறைவனை தொழுது சில சடங்குகளை எல்லாம் மேற்கொண்டு வாடுவதனை சொல்லுவது. தவம் என்பது என்ன, நோன்பு என்பது என்னவென்றால் பிறர்க்கு இன்னா செய்யாமை, பிறர் செய்கின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல், இதுதான் நோன்பு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதே இங்க சொல்லு, கைத்தாயும் இல்லை கணவருக்கு ஒரு நோன்பு பொய்த்தாய், நீ செய்ய தவறிவிட்டாய். ஆகவே போய் கெடுக, கடலோடு காவிரி சென்று அலைக்கும் முன்றில் மடல்கள் நெய்தல் காணல் தடமுட சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைமூழ்கி காமவள் கோட்டத்து தொழுதால் கணவனோடு தாமின்புருவர். கணவனோடு நீ இன்புற வாடலாம் என்று சொன்னதோடு உலகத்து தையலா போகம் செய் பூமியிலும் போய் பிறப்பார்.
அடுத்த பிறவியும் நல்லதா கிடைக்கும் என்று அவள் சொல்லுகிறாள். அதற்கு அவள் கண்ணகி விடையாக சொல்லுகிற போது பீடன்று என இருந்த, அவ்வளவுதான், அதிகமா பேசல. இந்த இடத்துல நான் மற்றொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். கோவலன் கண்ணகி இருவரும் மங்கள வாழ்த்து காதைக்கு பிறகு மனையரம்படுத்த காதையில ஒன்றாக இணைகிறார்கள். அப்போது கோவலன் அவன் நீளமா பேசுறான். கண்ணகியினுடைய பல வகையான தோற்ற சிறப்புகளை எல்லாம் அவன் எடுத்து உரைக்கிறான். அவருடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய அழகையும் பேசுகிறான். அவ்வாறு பேசுகிற போது ஒரு நுட்பத்தை பார்க்கிறோம். உன்னுடைய 2 புருவங்கள் இருக்கின்றனவே, அவை அருமுகனுடைய வேலை 2ஆக ஆக்கி உனக்கு அளித்தானோ? உன்னுடைய நெற்றி அழகு இருக்கிறதே, அது சிவபெருமான் தன்னுடைய முடியில வைத்திருந்த விரையை கொண்டு வந்து உனக்கு பொருத்தினானோ என்றெல்லாம் அங்கெல்லாம் தெய்வ ஓமைகளாகவே சொல்லப்படுவதை பார்த்தால் கண்ணகி ஒரு மானுட பெண் பின்னாலே தெய்வமாக போகிறாள் என்ற ஒரு உள்ளுரை அது காட்டுகிறது. அவ்வளவு பாராட்டுகின்ற அந்த அந்த பாராட்டுரைக்கு என்ன பெயர் வைத்தார் இளங்கோடி என்றால் கோவலன் கூறுமோர் குறியாக்கட்டுரை. எந்த விதமான குறிப்பும் இல்லாம அவன் பாட்டுக்கு வாயில வந்தது பேசும். அதாவது மோக மயக்கத்தில் பேசிய பேசு என்பது கருத்து. அப்படி அவன் பேசினதுக்கு அவன் ஏதாவது கண்ணகி விடை சொன்னாளா அப்படின்னா அவ ஏதோ பேசினாங்கிறது தெரியுது. எப்படி தெரியுது? குடலும் யாழும் அமிழ்தும் குடைத்தனின் மணலை கிழவி ஒவ்வாதாகி கிளி தன்கான் அடைந்தது. உன்னுடைய மடலை மொழியை கேட்டு கிளி தோற்று போய் நான் காட்டுக்கு போறேன்னு போயிடுச்சு. அதனால அவ ஏதோ பேசி இருக்கிறாள். அவ என்ன பேசி இருக்கிறாள் என்று காட்டாததுதான் சிறப்பு. கோவலன் பேசலாம் எவ்வளவு வேணாலும், கண்ணகியவற்றை எல்லாம் கேட்டு ஏதோ அன்பாக பேசினாள், அவ்வளவுதான். அந்த இடத்துல பேச்சு இல்லைங்கிறது மாதிரி காட்டினாரு. அடுத்தபடியாக இப்ப இந்த இடத்துல வீடன்று 2 சொல்லு, வீடு அன்று. அடுத்தபடி இன்னும் கொஞ்சம் தூரம் போனா சிலம்பு உள கொள்க 3 சொல். 2 சொல்லு அப்புறம் 3 சொல்லு. ஏன் இப்படி 2 சொல்லு 3 சொல்லு? அப்புறம் கடைசியில மதுரையில போய் இருக்கும்போது ரொம்ப பரத்தருடு வருமொழியாளருடு குறுமொழி கோட்டி நடுநகைவுக்கு நச்சு கொண்டேற்கும் நன்னறி உண்டோ என்று அவன் அப்படியே அழுது புலம்புகிற போது யாவது மாற்றா உள்ள வாழ்க்கையே அங்கு கொஞ்சம் பேசுறான். சில சொற்கள் அது 2 சொல்லு 3 சொல்லு அப்புறம் சில சொற்கள். அப்படி பேசாமல் இருந்தவள் பொங்கி எழுந்து பாண்டியன் முன்னே சென்று அருவியாக கொட்டுகிறாள். சிறந்த சொற்களை எல்லாம் அப்படியே உமிழ்கிறாள். அதான் அந்த கிராஃப் போட்டு பார்த்தா தெரியும். அப்படி பேசாத நிலையிலிருந்து அப்படி வீரமாபத்தினியாக போகின்ற போதுதான் அந்த பண்பு நலன் உருவாக்கம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்த இளங்கோவடிகள் அவ்வாறு அமைத்திருக்கிறார் என்பதை காண வேண்டும். வீடென்று என இருந்த பின்னரே நீடிய இப்படி நடந்தது. அப்ப உடனே காவலன் போலும் கடைத்தலையான் வந்து, அப்ப கோவலன் வந்து விட்டான் என்று வாயில இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடனே இவருடைய வாடிய மேனியினுடைய வருத்தத்தை பார்த்து சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தகும் நான் சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி, அதாவது ஒரு நிலையில்லாத மனமுடையவளாகிய மாதவியோடு நான் கலந்து அவளோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கை போக்கினாலே குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்து நம்முடைய பாரம்பரியம் அளித்த செல்வத்தை எல்லாம் நான் இழந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே நலங்கள் முறுவல் அகைமுகம் காட்டி ஒரு புன்னகை காட்டுகிறார். சரி, இவ பொருள் இன்மையினால் பேசுகிறான் போலும் மாதவியோடு மனம் வேறுபட்டு வந்திருக்கிறான் என்று கருதவில்லை. அதற்கு மாறாக
இவனுக்கு பொருள் இல்லை என்பதற்காக இவ்வாறு புலந்து நிற்கிறான் என்று கருதி நலங்கேள் முறுவல் நகைமுகம் காட்டி, கேள் என்றால் அமைந்த என்று பொருள். அன்பு கெழுமியங்கிறோம்ல, அந்த கெழுமியங்கிறது கேளுங்கிறது. அன்பு அமைந்த நலங்கேள் முறுவல் நகைமுகம் காட்டி, நகைமுகத்தை காட்டுகிறாள். அது கண்ணகி 2 வகையாக தன்னுடைய முகத்தை காட்டுவது வழக்கம். ஒன்று, துயரத்தோடு இருப்பாள், யாரோடும் பேசாது ஒரு சிறு அறைக்குள்ளே அடைந்து கிடக்கக்கூடிய அவள் கோவலனுடைய பெற்றோர் வருகின்ற போது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகையை காட்டுவார். அந்த புன்னகை செயற்கையாக வரவழைத்துக் கொள்வது. அதை பற்றி சொல்லுகிற போது வரிதகத்தெழுந்த வாயல் முறுவல், அகத்திலே ஒன்றும் இல்லாமல், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், முகத்திலே மட்டும் உண்டாக்கி கொண்ட ஒரு முறுவல் என்று சொல்லுவது. அது ஒன்று செயற்கை. இப்ப இந்த இடத்துல கணவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது என்பது போல சற்று தன்னுடைய அன்பை காட்டுகின்ற முகத்தான் அவ்வாறு ஒரு முறுவலை காட்டி சிலம்பு உள கொண்டு. நல்ல கவனிக்க வேண்டிய இடம். உளங்கிற சொல்லுதான், உலகுன்னு சொல்லல. சிலம்பு உளன்னா என்ன பொருள்? 2 சிலம்புகள் இருக்கின்றன, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுல இன்னொரு பொருள் இருக்கு. அவன் என்ன சொன்னான்? குன்றம் தொலைஞ்சு போச்சுன்னா, செல்வமாகிய குன்றம், முன்னோர் தேடி வைத்த மிகப்பெரிய செல்வமாகிய அந்த மலை காணா போச்சுன்னு. அதுக்கு சொல்ற சிலம்பு உல கொள்கை. சிலம்புன்னா மலைன்னு ஒரு பொருள். குன்று போனா என்ன? மலையே இருக்கு. குன்று போனா என்ன? சிலம்பு இருக்கிறது, மலை இருக்கிறது. அதனால சிலம்புல கொன் ரொம்ப சுருக்கமா தான் பேசுறான். கொள்ளுங்க, சிலம்புகள் உள்ளன கொள்ளுங்கள். 3 சொற்கள் தான். எங்க இருந்து வர்றோம்? வீடு அன்று. இப்ப சிலம்பு உள கொன், சிலம்புகள் உள்ளன கொள்ளுங்கள் என்று செய்களை கேடி சிலம்பு முதலாக உடனே அணிகலன்களை அணிந்த கண்ணகியே, சிலம்பு முதலாக சென்ற கலனோடு இந்த சிலம்பை முதலாக வைத்து நாம் இதுவரையில் இழந்த அணிகலன்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளலாம். உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன், அவற்றையெல்லாம் மீட்டும் பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்குகிறேன். மலர்ந்த சீர் மாட மதுரை அகத்து சென்று. அதனால புகழோங்கிய மாட மதுரைக்கு சென்று நான் இந்த பொருளை எல்லாம் ஈட்டேன். அந்த காலத்துல பெருவணிக நகரமாக இருந்தது மதுரை. புகார் நகரம் நிறைய பொருள்களை விளைவிக்கிற இடம். கடலிலிருந்து முத்தும், மலையிலிருந்து பொன்னும் மணியுமாக பெறுகின்ற நகரம். அதனால்தான் மலையிடை பெறவா மணியே என்போ, அலையிடை பெறவா அமிழ்தே என்போ இதெல்லாம் பாராட்டினார். அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கக்கூடிய புகார். அங்கிருந்து வணிகர்கள் புறப்பட்டு மதுரைக்கு செல்வது வழக்கம். மதுரையில் அயல் நாட்டில் இருந்தெல்லாம் வணிகர்கள் வந்து சேருவார். அவர்கள் அங்கிருந்து முத்துக்களை வாங்குவார்கள். அதனுடைய எச்சத்தை தான் இப்ப நாம கீழடியில பார்க்கிறோம். சிலம்பு முதலாக சென்ற கலனோடு உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன், மாட மதுரை அகத்து சென்று என்னோடு இங்கு ஏடலர் போதாய் எழுக. அதனால இதழ் விரிந்த மாலையை அணிந்த கண்ணகியே, என்னோடு நீ எழுக அப்படின்னு. இப்ப ஒவ்வொரு சொல்லையும் இளங்கோவடிகள் நினைந்து அந்த பாத்திரத்தினுடைய பண்பை உணர்த்துகிற வகையில் சொல்லுகிறார் என்பது நீங்கள் எண்ண வேண்டும். எழுக அப்படின்னா புறப்படு அப்படின்னு பொருள். கடைசியில அங்க போய் என்ன சொல்ல போறான்? எழுகன எழுந்தாய் என் செய்தன. ஏமா நீ புறப்படுன்னு சொன்னோன்னா ஏமா புறப்பட்டாங்கிறான். அது எதை காட்டுகிறது? கோவலனுக்கு ஒரு நிலைத்த உள்ளவே கிடையாது. ஆசிலேஷன், அலைகின்ற மனம். முதல்ல ஒன்று சரியும்பா, அப்புறம் பிழையும்பா, ஒன்றை பிழையன்பான், பிறகு சரியும்பா. மாதவியிடம் சிறந்து கொண்டான், ஊடினான், ஊடியதே கடைசியில பிரிவாக போய்விட்டது.
அந்த அப்போது வசந்த மாலை கொண்டு வந்து கடிதம் கொடுக்கின்ற காலத்து மாதவி வசைஷ்டன் கூறுகிறான், போ, நான் பார்க்க மாட்டேன் போகணும். அப்புறம் இரண்டாவது கடிதம் போகிற போது தந்தின்னு அவ பாப்போம், அவ என்ன செய்வான், அவ எந்த விதமான குற்றமும் செய்யலங்கிறான். மாறி மாறி இப்படி ஒரு நிலையில் இல்லாத ஒரு மனம், ஊசல் மனம். அதைத்தான் பார்க்கிறோம். ஏடலர் கோதாய் எடுக என்று நீடி வினைகடை கூட்ட, இப்படியெல்லாம் அவன் ஆவதற்கு என்ன காரணம்? வினை கடை கூட்டிய சென்ற பிறவியில செய்த ஊழ்வினை இப்போது உறுத்தி வந்து ஊட்டுகிறது. 3 குறிக்கோள்ல, சிலப்பதிகாரம் சொல்லுகிற 3 குறிக்கோள்ல ஒன்று இங்கு பெறப்படுகிறது. வினை கடை கூட்ட வியங்கொண்டான். வினை வியம் என்றால் எல்லை, வினையாளனையும் பெயர். வினை கடை கூட்ட வியம் கொண்டான், ஏவல் கொண்டான். அது வினை அவனை ஏவல் செய்கிறது. ஓ புறப்படு அப்படின்னு கழுத்தை பிடிச்சு தள்ளுது. கடை சுடர் கால் செய்யாமன் கதிரவன் முனிப்பதற்கு முன்னாக இந்த இடத்துல ஒன்று நோக்க வேண்டும். இரவு நேரத்துல விடியற்காலையில ஊருக்கெல்லாம் தெரியாம மனைவியை அழைத்து கொண்டு வேர்த்தூர் போகக்கூடிய முயற்சியில இறங்குகிறான். ஏனென்றால் இந்த ஊரிலே இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு சிறப்புடையதாக இல்லை. கோவலன் இப்படி ஆகிவிட்டானா என்று பழி தூற்றுவார்கள் ஊரா. ஆகவே யாருக்கும் தெரியாம நம்ம போவா அப்படின்னு சொல்லி விடியற் காலத்துல அவன் புறப்படுகிறான். இவ்வாறாக கணார்த்தர முறைத்த காதையில சொல்லி, காதலி கண்ட கனவு கருநெடுங்கண் மாதவிதன் சொல்லை வரிதாக்க. இப்ப கண்ணகியினுடைய கனவுனால மாதவியோடு கொண்டிருந்த உறவு இப்போது முறிந்து போச்சுங்கிறது தெரியுது. என்ன புறப்படணும் வேற ஊருக்கு. மூதை என்றால் மூதாதை, பழைய வினை. இந்த இடத்துல முன்பு செய்த வினை மூதை, பழைய வினை. அந்த வினையின் காரணமாக வினை கடை கூட்ட, வினை கொண்டு செலுத்த வியம் கொண்டான். வியம் என்றால் ஏவல் என்று பொருள். வியங்கோல் என்றால் ஏவல் காரணமாக ஒரு செய்க என்பது வியங்கோல் வினை. அதேபோல வாழ்க என்பது வாழ்த்துதல் பொருளில் வந்த வியங்கோல். அவ்வாறு கணையசுடன் கால் செய்யாவும் கங்குல் தோன்றுவதற்கு, கங்குல் மாறுவதற்கு முன்னாக அவன் புறப்பட்டு சொல்றான். இப்ப இந்த ஊழ்வினையை பற்றி ஒரு கருத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளை பற்றி பேசாத சமயங்கள் கூட ஊழ்வினை ஏற்கின்றன. சமண சமயம், பௌத்த சமயம் கடவுள் இருப்பை பற்றி பேசுவதில்லை. கடவுளை இந்த செயல்கள் எல்லாம் எப்படி நடக்கின்றன என்றால் அவை தாமாக நடக்கின்றன என்று. ஆனா நம்முடைய தமிழ் சமய நெறி என்ன சொல்லுகிறது என்றால், ஊழ்வினையை கொண்டு வந்து சேர்ப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இறைவன். உயிர்களை இறைவன் பிறப்பிக்கவில்லை. இறைவனை போலவே உயிர்களும் அனாதியானவை, தொடக்க காலத்திலிருந்து இருந்து வருபவை. அவைகள் செய்யக்கூடிய வினைகளை அவ்வவற்றுக்கு உரிய வகையில் கொண்டு போய் சேர்ப்பவன் இறைவன். அதைத்தான் பெரிய புராணத்துல, சாக்கிய நாயனார் புராணத்துல சொல்லுகிறார், செய்வானும் செய்வினையும் சேர்ப்பானும் அதன் பயனும். அதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால் என்ன? செய்வானும், வினை செய்கிறவன் ஒருத்தன் இருக்கான், அது அவன் பசு. செய்வானும் செய்வினையும் அது பாசம், விடாம வந்து பிணிப்பது கயிறு. செய்வானும் செய்வினையும் சேர்ப்பானும் கொண்டு வந்து அதை சேர்க்கிறவன். சரியான ரீஸ்டர்ட் போஸ்ட் கொண்டு வர்ற போஸ்ட்மேன் கொண்டு வந்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு போற அஞ்சற்காரன் மாதிரி அவரவர்கள் செய்த விரையினுடைய பயனை கொண்டு வந்து அவரவருக்கு சேர்க்கின்ற அந்த செயலை இறைவன் செய்கிறான். அவன் அவ்வளவு நடுவு நிலைமை உடையவன். என்ன, இறைவனே பார்த்து எல்லாருக்கும் சரி, அதெல்லாம் சரி போனா போதும், எல்லாரும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றிலிருந்தும் கழுவாய் செய்து மீட்டு கொடுக்கிற நிலை இங்க இல்லை. கழுவாய்ங்கிறதே கிடையாது. வினைய அனுபவித்துதான் ஆகணும், வேற வழி இல்லை.
அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல மூழ்கி தொலைச்சிட முடியாதத, தானங்களை கொடுத்து அதனை மாற்றிவிட முடியாது. அவனவன் செய்த வினையை அவனவன் துய்த்தே ஆக வேண்டும் என்பது தமிழ் சமய நெறி. அதனால அங்க சமண பௌத்தங்கள்ல அந்த ஊழ்வினை உறுத்தி வந்து ஊட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு செய்வான் என்பவனை சொல்லவில்லை. அது எப்படி அவர்கள் தானா வரும், அந்த வினையினுடைய பயன் தானே வந்து அடையும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வள்ளுவர் சொன்னார், ஊழில் பெருவலி ஆவுடார். அவர் ஒருத்தர் தான் இப்படியெல்லாம் நேர்வது ஊழ்வினை என்று சொல்லிவிட்டா நான் என்ன செய்யறதுக்கு, விதி, இனிமே அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும் அப்படி என்றே எல்லா நூல்களும் சொன்ன காலத்தில் வள்ளுவர் மட்டும் ஊழ்வினை ஊழில் பெருவலி ஆவுட அப்படின்னு சொன்னவர். அவரே என்ன சொன்னார்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர், தாழாது உணர்த்துபவர். முயற்சி செய்தா, ஒரு ஆழ்வினை இருந்தா, நம்பிக்கையோடு செயல்பட்டா அந்த ஊழ்வினை தூக்கி எறிஞ்சிடலான்னார். திருவள்ளுவர் ஒருவர் தான் அப்படி சொன்னார். அப்படி சொன்னதுலதான் வாழ்க்கையினுடைய உண்மையை பொதிந்து கிடக்கிறது. மனிதன் செயலற்றவனாக கீழே வீழ்த்தி விடுவது இந்த ஊழ்வினை கோட்பாடு. ஆனால் அதிலிருந்து மீண்டும் அவனை செயல்பட வைப்பது திருவள்ளுவர். அதனால மிகப்பெரிய ஒரு செய்தி. திருவள்ளுவர் மாபெரும் புரட்சிக்காரர். அவருக்கு முன்னால் இருந்த எல்லாரும் ஊழ்வினையை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திருவள்ளுவர் அப்படி சொல்லல, ஊழ்வினை மாற்றலாம், ஒரு காலுக்கு இருகால். அத பரிமேலழகர் உரை எழுதுவார், ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணி பார்த்தா இந்த ஊழ்வினையை கூட தள்ளி வச்சுடலாம் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அறம். அதனால்தான் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னார், பகவத்கீதை இதுதாண்டா உனக்கு கதி அப்படின்னு சொல்லி அதிலிருந்து விடுபாடே இல்லாமல், அதிலிருந்து விடுதலை இல்லாமல் பேசியது. அது ஒரு இரும்பு சட்டம் போல போட்டு இறுக்கியது வாழ்க்கைய. ஆனால் திருக்குறள் அப்படி இல்லை. நீ வாழலாம், நீ செய்த தவறுக்கு சரியான மாற்றை நீயே செய்யலாம், இந்த ஊழ்வினையினுடைய பயனிலிருந்து நீ விடுபடலாம் என்று கூறிய நடைமுறைக்கு உகந்த ஒரு நூல் என்று இந்தியன் தாட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் என்ற அந்த புத்தகத்துல ஆல்பர்ட் ஸ்வைட்சர் எழுதினார். அதனால ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். இந்திய அறநூல்களை எல்லாம் அவர் ஓரளவு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். அந்த நூலை நான் படித்ததனுடைய விளைவுதான் திருக்குறளும் ஏனைய இந்திய அறநூல்களும் என்று நான் எழுதினேன். அவர் ஓரளவு தான் சொன்னார், பகவத்கீதை பற்றியும் திருக்குறள் பற்றியும் ஓரளவு சொன்னார். பிற சமய நூல்களை பற்றி ஓரளவு சொன்னார். அவற்றையெல்லாம் விரிவாக்கி அவற்றின் உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அகழ்ந்து ஆராய்ந்து ஒரு பெரிய நூலை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால கிடைத்தது. அதற்கு தூண்டுகோலாக இருந்தது ஸ்வைட்சருடைய அந்த இந்தியன் தாட் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற அந்த புத்தகம். அதனால இவ்வாறாக கனாத்தரம் உரைத்த காதை நமக்கு ஒரு செய்தியை உணர்த்தி இருக்கிறது. தமிழர் நாகரிகம் என்பது ஒரு குடும்ப கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு பெண் மீறி எழுந்து இது என் வழி, இது என் வழிபாடு, இது என் தெய்வம் என்றெல்லாம் போகின்ற அந்த நிலை இல்லை. கணவனுக்கு ஒரு தெய்வம், மனைவிக்கு ஒரு தெய்வம், கணவனுக்கு என்று ஒரு வழிபாட்டு நெறி, மனைவிக்கு என்று ஒரு வழிபாட்டு நெறி, அவள் புண்ணிய தலங்களை எல்லாம் சென்று நாடுவது, இவன் தன்னுடைய போக்கில போவது என்றெல்லாம் அப்படியெல்லாம் பேசுவதற்கு இடமே இல்லாத ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்டுக்கோப்புக்குள் அமைந்த ஒரு சமய நெறி, ஒரு வாழ்வியல் நெறி தமிழர்களுடையது என்பதனை இந்த கனாத்தரம் உரைத்த காதை நமக்கு அவ்வளவு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அடுத்தது நாடுகாண் காதை. நாடுங்கிற சொல்லு பாருங்க, நீங்க வேற மொழிகள் எல்லாம் பாருங்க, நாடுங்கிறதுக்கு என்ன, விருப்பங்கொள் என்று ஒரு பொருள். நாடு, அதை நாடு என்று அந்த ஆக நம்முடைய நாடு நாடத்தக்கது, நம்மால் விரும்பத்தக்கது என்ற அந்த சொல்லிலே அந்த பொருளும் தேங்கி இருக்கிறது. நாடுகாண் காதை. வான்கண் விழியா வைகரை ஆமத்து, அதாவது வைகரை பொழுது. அந்த வைகரை பொழுது எப்படி இருக்குன்னு ஒரு புலவன் சொல்லுகிறான், ஒரு கவிஞன் சொல்லுகிறான். இருள் மெல்ல மெல்ல கரையும், அது திடீரென்று ஒளி வந்து புகுந்து விடுவதில்லை. உலகம் உவப்ப வளர்ப்பு தெரிதல் பல புகழ் ஞாயிறு
கடற்கண்டாங்கு ஓவரை மைக்கும் சேன்விளங்கு அவிரொளின்னாரு நக்கிப்பார் திருமுருகாற்றுப்படல். அப்படியே இந்த கடலுக்கு மேல அந்த சூரியன் தோன்றுகிறது. பகலவன் அப்படி கடலுக்கு மேல எழுகின்ற காலத்துல கீற்று கீற்றா ஒளி கதிர்கள் மெல்ல மெல்ல வந்து இந்த நில உலகத்தை தழுவுகின்றது. அதை பற்றி சொல்லுகிற போது மெல்ல மெல்ல வந்து அந்த ஒளி படர படர இருள் மெல்ல மெல்ல போகிறது. இத ஒரு கவிஞன் சொன்னான் பாருங்க, காக்கை கா என்று கரைகிறது. காக்கை கா என்று கரைகிறது. அது என்ன காங்கிறதுக்கு என்ன பொருள்? காப்பாற்று என்று பொருள். என்னை கா என்றால் என்னை காப்பாற்று. என்னை காப்பாற்றுன்னு ஏன் கத்துது? அந்த பகலவன் இருள் என்று கருதி என்னையும் பொசுக்கி விடுவானோ என்று கருதி, என இருள் நிறத்தில் இருக்கிற அந்த காக்கை கா காங்குதான், என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று பகலவனை வேண்டுகிறதா என்று பாவலர் சுந்தரனார் தன்னுடைய மனோன்மணியின் நூல்ல அவ்வாறு சொன்னார். அது சரி. இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை. இது புரட்சி கொஞ்சம் பாரதிதாசன். இரவு என்ன செய்ததான் தூங்கணுங்கிறதுக்காக இந்த இருள் என்ற போர்வை எடுத்து போர்த்தி கொண்டதான். இரவு போர்த்த இருள் இன்னும் நீங்கவில்லை, ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல நள்ளிருள் மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. கேள்வியால் அகலும் மடமை போல, கேள்வியினால நல்ல கேட்டு கேட்டே ஒருவன் அறியாமையை நீக்கிக் கொள்வது போல நல்ல மெல்ல மெல்ல ஒளி வெள்ளம் வருகிற போது இந்த இருள் மெல்ல மெல்ல நீங்கியது. அது எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு ஓமை. ஒட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்தன கலப்பறை இருள் தன் கட்டு குலைந்தது என்று சொன்னோம். அது மாதிரி வான்கண் விழியா, அதாவது வான்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லுகிறார். வானத்தினுடைய கண் சூரியன், இது இயல்பா காணக்கூடிய பொருள். இன்னொரு பொருள் வான் என்றால் உயர்ந்த என்று, மிகச்சிறந்த கண்ணாக விளங்குகின்ற அந்த பகலவன் கண் விழிப்பதற்கு முன்பாக வைகரை யாமத்து அந்த விடியற் காலத்துல யாமும் வைகரை எல்லாம் ஒரு பொருளன மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க மெல்ல மெல்ல அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் கலைந்து காணாமல் போகின்றன. சோழப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசையை போலன்னா ஒரு நாட்டுப்புற புலவர். இப்படி சோழப்பொறி மத்தியில வானத்துல நிலாவும் மீன்களும் இருப்பது சோழப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசையை போல அப்படின்னு. அந்த மீன்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைகிறது. அதுக்கு கம்பர் சொன்னாரு, காலையில நாளை காலையில நல்ல முகூர்த்தத்துல ராமனுக்கு முடிசூட்ட போறாங்க. அதுக்காக இயற்கை என்ன செய்வதுதான் ஒரு பெரிய பந்தல் போட்டுதான் இரவுல. என்ன பந்தல்? வானம் என்ற பெரிய பந்தல். அதுல அங்கங்க அப்படியே பூக்கள் எல்லாம் போட்டு தூவிச்சான். அதுதான் வெண்மீன்கள். ஏராளமான மலர்களை தூவியது போல ஏராளமான விண்மீன்கள் வானத்துல இருந்திருக்கின்ற வானம் என்ற பந்தல் விரிந்து இருக்கிறது. உலகமெங்கும் ராமனுடைய முடிசூட்டலை எதிர்பார்த்து காத்து மகிழ்ந்து இருக்கிறது. அந்த நிலையில கைகை வரம் வாங்கினா, வாங்கிய உடனே முடிசூட்டல் இல்லை என்ற நிலையில விரித்த பந்தர் பிரித்ததாம் என திகழ்ந்தது வானம். என்ன பந்தலை பிரிச்சு போட்டது மாதிரி ஆயிட்டதுன்னா அவ்வாறு மீன்கள் எல்லாம் போய்விட்டன என்று எழுதினான். அதனால மீன் திகழ் விசும்பு, வான மீன்கள் எல்லாம் திகழ்கின்ற அந்த விசும்பு. விசும்புன்னு என்ன பொருள்னா நீண்ட ஆகாயம்னு பொருள். நீண்ட ஆகாயம். இந்த சொல்ல வேற எங்கேயாவது பயன்படுத்துறமான்னு பாருங்க. நீங்க ஒரு புள்ளைய அடிச்ச உடனே அது அழுவுது, தாம அழுவுது, விசும்புது. அது விசும்புதுங்கிறான் பாருங்க, அது நீளமா அழுவுது. அது போல விசும்புன்னா மிக நீண்ட வானம். மீன்துகள் விசும்பின் வெண்மதி நீங்க, வெள்ளிய மதி அது தன்னுடைய இடத்தை விட்டு போக, காரிருள் நின்ற கடை நாட்கங்குள், இன்னும் கொஞ்சம் இருள் இருக்கிறது, இருள் நிற்கிறதாங்க, நடக்கல, இருள் நிற்கிறது. காரிருள் நின்ற கடை நாட்கங்குள், ஒரு நாளினுடைய ஒரு இரவினுடைய கடைசி பகுதி. அதுல ஊழ்வினை கடை,
ஊழ்வினை செலுத்த, கடை என்றால் செலுத்துதல். அத கடாவி என்று உரை எழுதக்கூடாது. எழுதியிருக்கிறாங்க கடவின்னு சொல்லு. கடவினை செலுத்தி. ஊழ்வினை கடை உள்ளம் துறப்ப, உள்ளம் அவனை அனுப்புகிறது, தள்ளுகிறது. அவனை துறப்பன்னா மேல மேல கொண்டு போகன்னு பொருள். அதனாலதான் மரத்துல ஒரு துளை போடுவதற்காக உள்ள கருவிக்கு பேர் துறப்பணம்னு பேரு. அது மேல மேல கொண்டு போய் அழுத்தி அழுத்தி கொண்டு போவது. உள்ளம் துறப்ப ஏழகத்தகரும். ஏழகத்தகர்னா ஆட்டுக்கிடாயின்னு பொருள். கடான்னு சொல்லக்கூடாது. ஆட்டுக்கடாங்கிறது விளையான வழக்கு. ஆட்டுக்கிடாயின்னு சொல்லு. அது ஏன் கிடாயின்னு பேரு? அது கிடையில இருக்கிறது. ஆட்டுக்கடை ஒண்ணு போட்டான்னா அதுல 2 ஆண் ஆடு இருக்கும். அதுக்கு பேரு ஆட்டுக்கிடாய். மற்றதெல்லாம் பெண்ணாடா இருக்கும். ஏழகத்தகர் என்பது ஆட்டுக்கிடாய். ஏழகத்தகரும் எகினக்கவரியும். எகினக்கவரி என்பது மான், எகினமாகிய மான். கவரிங்கிறது மானுக்கெல்லாம் உள்ள பொது பெயர். எகினம் என்பது சிறப்பாக ஒரு வகைமானுக்குரிய பெயர். இது இருபெயருட்டு பண்பு தொகை. எகினக்கவரியும் ஏழகத்தகர்ங்கிறது இருபெயருட்டு பண்பு தொகைதான். எகினக்கவரியும் ஏழகத்தகரும் எகினக்கவரியும் இதெல்லாம் கண்ணகி வளர்க்கிறார். அவர் தன்னுடைய வீட்டுல ஏழகத்த ஆட்டு கிடாய்களை வளர்க்கிறாள், மான்களை வளர்க்கிறாள். தூமயிர் அன்னமும் தூய வெள்ளையான மயிரினையுடைய அன்னப்பறவை வளர்க்கிறாள். இவையெல்லாம் துணையென தெரியும். இந்த அடியார்கண்ணிலார் உரை எழுதுகிற போது இந்த இடத்துக்கு உரை எழுதினாரு. துணையென தெரியும்னா மான, ஆடு ஆகியவைகள் எல்லாம் அன்னம், மாடு, ஆடு இந்த 3ம் ஒரே இனம் போல தெரிகின்றன எழுதினாரு அடியார்கள். அவையெல்லாம் தத்தமக்குள்ள இனம் இல்லை. ஆனால் இவையெல்லாம் ஒரு பெண்ணால வளர்க்கப்படுகிற நிலையில ஒற்றுமையாக ஒரு வீட்டின் கண்ணே அவை உதவுகின்றன. தூமயிர் அன்னமும் துணையென தெரியும். தாளோடு குயின்ற. ரொம்ப நுட்பமா பார்க்கணும் இந்த இடத்த. தாளோடுங்கிறதுக்கு எந்த அடா போட்டிருக்கு பாருங்க. வளைனா ஒலி. தாளோடு அப்படி போடலாமா அப்படின்னா போடக்கூடாதுதான். போடக்கூடாது. போட்டிருக்காரு இளங்கோடிகள் காரணமா தான் போட்டிருக்காரு. தாழ் என்று சொன்னா தாழ்பாள் அப்படின்னா சிறப்புழகரம்னு சொல்றாங்களே அதை போடணும். தாளோடுன்னா தாழ்பாளோடு, கதவு தாழ்பாளோடு இருக்கிறது, தாழ்னு போடணும். ஆனா இள்ளு போட்டிருக்கிறது காரணம் என்ன என்றால் அடுத்த அடியில நீள்னு வருது, நீள் நெடுன்னு வருது. அது எதுகை நோக்கி திரிந்ததுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. புறநானூற்றுல அப்படி வர்றதை பார்க்கிறோம். நீள் நெடு வாயில்னு வருது. நீள்னு அங்க வர்றதுக்கு தகுந்தாற் போல இங்க ழகரம் மாற்றப்பட்டது. ழகரம் லகரமாக மாற்றப்பட்டது. தாளோடு குயின்ற சமைந்த. கதவு செய்கின்ற போதே தாளையும் வைத்து தைத்திருக்கிறான், தாழ்பாளையும். தாளோடு குயின்ற தகைசால் சிறப்பின் நீள்நெடு வாயில் நெடுங்கடை கடிந்தாங்கு. என்ன கொடுமை! 2 பேரும் இரவு நேரத்துல யாருக்கும் சொல்லாம அவர்கள் நெடுங்கடை கடிந்தாங்க. அவர்களுடைய வீட்டினுடைய அகன்ற அந்த பகுதியை, நீண்ட இடைகழியை விட்டு நீங்கி வெளியே புறத்து போறாங்க. அவ்வாறு இது எப்ப அண்மையில கூட ஐயா ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு வினா கேட்டாங்க, இது எப்ப நடந்தது அப்படின்னா அடியார் சொல்றார், ரொம்ப அருமையாக சொல்றார். இது சித்திரை மாசம் எப்பொழுது 28ஆம் நாள் தொடங்கி வைகாசி 28ஆம் நாள் முடிய இந்த 2 நாட்களை நீக்கி பார்த்தா 28 நாட்கள் இந்த விழா நடக்கும். இந்திர விழா, காவிரி மட்டத்தினுடைய மிகப்பெரிய விழா அந்த இந்திர விழா. 28ஆம் நாள் எல்லாம் முடிந்த பிறகு எல்லாரும் சென்று கடலாடுவார்கள். அதுதான் நம்ம கடலாடு காதைன்னு பார்த்தோம். 28 நாட்கள் முடிந்த பிறகு கடலாடுவார்கள். அப்படி கடலாடுகிற போது அது வைகாசி 29. அது வைகாசி 29ன்னு இந்த காலத்தே சிலப்பதிகாரத்தினுடைய காலத்தே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எப்படி சித்திரை திங்கள் 28ஆம் நாள் 28ஆம் தேதி
அன்னைக்கு கொடியேற்றி அது சனிக்கிழமைன்ட்டார். அதனால எந்த ஒரு சனிக்கிழமைங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்ப அப்படியா இருந்தா கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று வருகிறது. அதாவது சித்திரை மாதத்துல 28ஆம் நாள்ல கொடியேற்றி அது சனிக்கிழமையில, வைகாசி 28ஆம் நாள் அது திங்கக்கிழமை. வைகாசி 28ஆம் நாள் திங்கக்கிழமை. எல்லா மாதத்திலையும் இப்படி அதே கிழமை வராது. அவர்கள் கடலாடினார். வைகாசி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோவலன் புறப்பட்டான். வைகாசி மாதம் 29ஆம் நாள் அன்று கோவலன் கண்ணகியை அழைத்துக் கொண்டு மதுரைக்கு புறப்படுகிறான். அதை பற்றி சோதிட நூல் குறிப்பில் சொல்லுகிற போது அது ஆகாத நாள், பயணத்திற்கு ஆகாத நாள், தீமையே பயக்கின்ற நாள். அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பின்னாலேயும் நாம அதை பத்தி விரிவாக பார்க்க போறோம். கொலைக்கள காதையிலையும் நாம பார்க்க போறோம். அதனால அந்த நாள்ல அவன் புறப்பட்டான். விழா முடிஞ்சது. விழாவை பற்றி கவலை இல்லை. விழாவே இல்லாம கடந்தா கண்ணகி. விழாவை கொண்டாடுகின்ற வகையில மாதவியோடு போய் உறவு முறிந்து போய் கோவலன் திரும்பினான். கண்ணகியை அழைத்து கொண்டு இப்போது புறப்படுகிறான். ஆக இந்த நிகழ்ச்சி நடந்தது வைகாசி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இது நடக்கிறது. கருக்கரங்காட்டி புறப்பட்டாச்சு. அப்படி புறப்படுகிற போது தாழொடு குயின்ற தகைசார் சிறப்பின் நீழ்நெடுவாயில் நெடுங்கடை கடிந்தாங்கு அதை விட்டு நீங்கி அணிகிளர் அரவின் அரிதுயில் அமர்ந்த இளங்கோடிகளுடைய சான்றாண்மை போல ஒரு பெரும் பண்பு வேறு எந்த புலவனுக்கும் வராது. ஏனென்றால் அவரை சமணர் என்று சொன்னார்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அவர் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் எந்த தெய்வத்தையும் குறை சொல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக கருதி பேசுகிறார். இதற்கு முன்பும் பார்த்தோம். சிவனாடிய ஆடல்களை எல்லாம் அவர் சொன்னார். அதே போல இங்க அணிகளர் அரவின் மிக அழகாக படம் எடுத்து நிற்கக்கூடிய அரவு ஆதிசேடர். அணிகளர் அரவின் அரிதுயில் அமர்ந்த, அதுல அமர்ந்தங்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான்னு பொருள் சொல்லிடக்கூடாது. அமர்வு விருப்பாகுங்கிறது தொல்காப்பி. விரும்பி இருக்கின்றன படுத்திருக்கிறார். மிகப்பெரிய 1000 தலைகளை உடைய பாம்பின் படுக்கையில திருமால் விரும்பி உரைகிறார். அமர்ந்த அரிதுயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம், ஈல மணி நிறத்தை உடையவனாகி திருமாலினுடைய கோயில் வலஞ்சையா கழிந்து. அப்ப என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, பெரிய வணிக வீதியில இவர்கள் குடியிருக்கிறார்கள். இவருடைய வீடு அமைந்திருக்கிறது. அதை விட்டு நீங்கி போன உடனே முதல்ல இருக்கிற கோயில் எது என்று கேட்டால் திருமால் கோயில். நகர்ல முதல்ல இவருடைய வீட்டிற்கு மிக அண்மையில் இருப்பது திருமாலின் கோயில். வலஞ்சையா கழிந்து அதை ஒரு வலம் வந்தார்கள். வெளியூருக்கு போறோம், காக்கும் தெய்வம், ஆகவே திருமாலை வழிபாடு செய்துவிட்டு பனை ஐந்தோங்கிய, பனைன கிளை, 5 பெரிய கிளைகளை விரித்து நிற்கக்கூடிய அரச மரம். இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்றேன். உங்களுக்கு உடன்பாடா இருக்கலாம் அல்லது கருத்து மாறுபடலாம். அதை பற்றி இல்லை. நான் கண்ட அந்த பொருளை உங்களுக்கு நான் அப்போது சொல்லுகிறேன். அரச மரம் என்று எப்படி ஏன் பேர் இருந்தது என்றால், ஆலமரம்னா ஆள்னா பரவுதல். அது விழுது விட்டு 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 பெரிதாக அகன்று போயிடும். அந்த அகல் என்பது ஆள்நாச்சு, அகலுதல் என்பது ஆள்நாச்சு, அகன்ற நிலையில போவது. 2 குரில் சேர்ந்தா நெடில் ஆயிடும் தமிழ்ல. அகல், பகல், பால் மாதிரி மிகுதி மீதின்னு ஆவது போல அகல் ஆள். அரச மரம்ங்கிறது எப்படி வந்தது என்றால், அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து உட்கார்ந்த போதுதான் புத்தன் ஞானம் பெற்றான். அரசனாகி சித்தார்த்தன் அந்த மரத்தின் கீழ் வந்திருந்துதான் ஞானம் பெற்றான் என்பதனால் பௌத்தர்கள் அதனை அரச மரம், ராஜ விருஷம் என்று சொல். அவங்களுடைய பாலி மொழியில ராஜ விருட்சம் சொல். என்ன, ராஜா உட்கார்ந்திருந்த இடம், தவம் செய்த இடம். அதை பார்த்துட்டு தான் பகவத்கீதையில கண்ணன் சொல்லுகிறானா, மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்.
என்று. அது பௌத்தர்கள் சொன்னதற்கு மாறா சொன்னது. ஆனா பகவத்கீதை கடவுளாலேயே சொல்லப்பட்டது, அதுக்கு எல்லாவற்றுக்கும் முற்பட்டதுன்னு சொல்லிட்ட போது அது மாதிரி ஒரு தவறான கருத்து பிறந்து விட்டது. அரசமரம் என்ற அந்த பெயர் வருவதற்கு முழு காரணம் சித்தார்த்தன் தான். சித்தார்த்தன் போய் அங்கு ஞானம் பெற்ற மரம் அதுதான். அந்த மரத்தின் கீழ் தான் அவன் ஞானம் பெற்றான் என்பது வரலாறு. பனை ஐந்தோங்கிய, அது 5 பெருங்கிளைகளை உடையது அந்த மரம். அது என்ன 5 கிளை 6 கிளையா இருக்கக்கூடாதா அப்படின்னா, சமணர்கள் 5 வகையான பிரிவினர். அதுல ஆசிரியர்னு ஒருத்தர், சாவகன் நோன்பின்னு ஒருத்தர், உபாத்தியாயர்னு ஒருத்தர் என்று இவ்வாறாக 5 வகையான ஆசான்மார்களாக இருப்பார்கள். அதனால 5 பெருங்கிளைகளை உடைய அணிதுகள் நீழல் அறவோன் திருமொழி, அந்த அரச மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அருகனை வணங்கி, அறவோன் புத்தனை வணங்கி, அணிதுகள் நீழல் அறவோன் திருமொழி, இந்த புத்த பெருமான் சொன்ன அந்த திருமொழியை ஏற்று அந்தரசாரிகள் அறைந்தனர் சாற்றும் சாரணர் என்று சொல்லக்கூடிய வானிடத்தை திரியக்கூடிய பௌத்த துறவிமார்கள், ஞானிகள், அவர்களெல்லாம் அங்க இருந்து வருகிறார், வந்து உறைவதற்காக தங்குவதற்காக சமைக்கப்பட்ட இந்திர விகாரம் 7. பெருமாள் கோயிலை வணங்கிய பிறகு அவர்கள் எங்க வருகிறார்கள் என்றால், பௌத்தர்களுக்கென்று அமைந்த இந்திரன் கட்டிய 7 விகாரைகள். விகாரை என்றால் பெரிய மாளிகை என்று பொருள். விகாரை வேறுபட்ட, பல இடங்கள் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது, இயல்பான இல்லங்களிலிருந்து வேறுபட்டது. அந்த 7 விகாரைகளையும் பார்த்து கைகுவித்து வணங்கி அதை விட்டு வருகிறார். பெருமாள் கோயிலாச்சு, பௌத்த பள்ளிகளை வணங்கினார்கள். அதற்கு பிறகு புறமூன் துறந்து பொய்யாவிரத்து அவலம் நீத்து அறிந்து அடக்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமியோர் குழிய ஐவகை நின்ற அருகதானத்து. இப்ப திருமாலை வணங்கியாச்சு, பௌத்த பள்ளியை வணங்கியாச்சு, அடுத்தபடி அருகர் பள்ளி என்று சொல்லப்படுகின்ற சமண பள்ளிக்கு வர்றாங்க. ஆக எல்லா சமய கடவுளையும் வணங்கக்கூடிய கோவலன் ஒரு சாவக நோன்பி இயல்புல. அவன் ஆசீவக சமயத்தை சார்ந்தவன். சமணம் போல ஆசீவகம் ஒரு சமயம், ஆச்சாரிய மக்கள் என்பவர் தோற்றுவித்தது. அந்த சமயத்துக்கு உரியவனாக இருந்தாலும் கூட அவன் எல்லாவற்றையும் வணங்கி செல்லுகிறான். அதுவும் இப்ப துன்ப காலம், வெளியூருக்கு போறான், தன்னுடைய ஊரே விட்டுட்டு யாருக்கும் சொல்லாம. இப்போது கடவுளே கதி என்ற அந்த நிலையில எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு போறாங்க. உலவூன் துறந்து அந்த அருக துறவிமார்கள் இருக்கிறார்களே, சமண துறவிமார்கள், அவர்கள் புலவூன் துறந்து புலால் உண்ண மாட்டார். பொய்யா விரதத்து பொய் கூற மாட்டார். அவலம் நீத்து, அவலம் என்றால் அழுக்காறு, அவா வெகுளி இன்னாச்சொல் என்ற 4 திருவள்ளுவர் சொல்லுகிறார். அழுக்காறு, அவா வெகுளி இன்னாச்சொல், இந்த 4ம் இல்லாத நிலையில் நீத்து அடங்கிய கொள்கை, அடக்கமான புலனடக்கம் வாய்ந்த ஐந்தவித்தான ஆற்றல் பார் திருவள்ளுவர். 5 புலன்களையும் அவித்த ஆற்றல் உடைய மெய்வகை உணர்ந்த விடுவியோ, உண்மையான ஞானத்தை உணர்ந்த உயர்ந்த சான்றோர். மெய்ஞானம் தன்னை மிகுவிக்கும் நல்லறிவும் பாரு மாணிக்க வாசகர். அந்த மெய்வகை உணர்ந்து விழுமியோர் கூடிய சான்றோர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஐவகை நின்று அருகதானத்து. அருகர், சித்தர், உபாத்தியாயர், ஆசிரியர், சாதுக்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய சமண முனிவர்களுடைய கோட்டத்திற்கு சென்று வணங்கினார். திருமாலை வணங்கி, பௌத்த பள்ளியை வணங்கி, அதற்கு பிறகு அருகதானத்தை, அருகதானம் என்றால் ஸ்தானம் என்பது தானம்னாச்சு, அருகருடைய இருக்கை என்று பொருள். அருகதானத்து, அருகன் என்பது கடவுள் இல்லை, அது கடவுள் நிலை என்று சொல்லப்படும். எல்லா உயர்ந்த பண்புகளும் சான்றாண்மையும் அழிவின்மையும்
பொருந்திய ஒன்றுக்குதான் அருகநிலை என்று பெயர். அந்த அருகநிலையை தொழுகின்ற சமணர்கள் உரைகின்ற அந்த இடத்தையும் சென்று வணங்கி, சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி 5 வேறு வழிகளும் வந்து அந்த இடத்துல சேருது. நகர்ல 5 வேறு வழிகளும் அங்கு வந்து இணைகின்றன. தம்முடன் கூடி வந்து தலைமயங்கிய வான்பெரு மன்றத்து அவையெல்லாம் ஒன்றாக சேருகின்ற அந்த மன்றத்தின்கண் வந்திருந்து புலம்பூம்பிண்டி நலங்கிழர் கொடுநிழல் அங்க வந்து பிண்டி மரத்தின் கீழே, இந்த பிண்டி மரம்னா அசோக மரம், நெட்டிலிங்க மரம்னு சொல்லுவாங்க. அதன் கீழே தான் அருகர் இருப்பதாக ஒரு கருத்து. அதுதான் குடை குடையாக மேல அப்படியே விரிந்து போகும். அதனால முக்குடை நீழல் என்று அதனை சொல்லுவார்கள். அந்த புலம்பூம்பிண்டி பொன்போல பூக்கின்ற மலர்களை உடைய அசோக மரத்தினுடைய நலங்கிழர் கொழு நிழல், அருமையான நிழலின் கண்ணே நீரணி விழாவும் நெடுந்தேர் விழாவினும் சாரணர் உருவும் தகுதி உண்டாமன. அந்த அருகதேவனுக்கு விழா நடக்கும், ஈரணி விழா நடக்கும். ஈரணி விழான்னா திருமுழுக்காட்டுதல், தண்ணீரை கொண்டு திருமுழுக்காட்டுகிற விழா. அதே போல நீரணி விழாவினும் நெடுந்தேர் விழாவினும் அது தேரோட்டம், இவையெல்லாம் நடக்கும். அதாவது 2ஆம் நூற்றாண்டிலே தேரோட்டம் பற்றி சொல்லப்படுகிறது. அதுவும் சமணப்பள்ளியில. நெடுந்தேர் விழாவினும் சாரணர் வரும். இந்த நாட்கள்ல சாரணர்கள் வருவார்கள். சாரணர்கள் என்றால் வான்வழியாக வரக்கூடியவர்கள். அவர்கள் அங்கிருந்து வந்து இங்கே காவிரி பட்டணத்துல இறங்குவார்கள். அதை முன்னரே நாம பார்த்தோம். காவிரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய நிலையை இந்திரவிடூர் எடுத்த காதையில ஒரு சாரணன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்து இங்க பாரு, அதை பாரு, இந்த பாரு என்று ஒரு நாகர் உலகத்திலிருந்து வந்த ஒருத்தன் அப்படி சொல்லுவதாக சொல்லுவார்கள். அவர்களோடு சாரணரும் வருவார்கள். சாரணர் உருவும் தகுதி உண்டாமென உலக நோன்பிகள் ஒருங்குடன் இட்ட, உலக நோன்பிகள் உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு வந்து ஒருங்குடன் இட்ட இலகொளி சிலாதலம். சிலாதலம் என்றால் பளிங்கு கல்லு, பளிங்கு இருக்கை. இலகு ஒளி சிலாதம், பளபள என்று இருக்கக்கூடிய பளிங்கு இருக்கை. அருகன் புத்தன் ஆகியவர்கள் எல்லாம் உருவம் கிடையாது. அந்த மேநிலை கடவுளுக்கு கடவுளே இல்லை, கடவுள் தன்மை தான். அதனால ஒரு பெரிய இருக்கை, தாமரை வடிவில் ஒரு இருக்கை அமைத்திருப்பார்கள். அதன் மேல இருப்பதாக கருதுவார்கள். இலகுளி சிலாதலம் தொழுது வலங்குண்டு. ஆக ஒன்றாச்சு, 2ஆச்சு, 3 கோயிலாச்சு. 3 கோயிலையும் தாண்டி அவர்கள் புறப்பட்டு வருகிற காலத்துல மலைதலை கொண்ட பேரியாறு போலும் உலகை இடைகழி ஒருங்குடன் நீங்கி, அதாவது உலக இடைகழி, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பலவேறு மக்கள் வந்து இயங்குகின்ற இந்த காவிரி பட்டணத்தினுடைய பெரிய வாயில், அதான் தலைவாயில், கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறது மாதிரி அந்த காலத்துல பூம்புகாருக்கு மிகப்பெரிய வாயில். உலக மக்கள் எல்லாம் வந்து குழும்புகின்ற ஒரு வாயில். மலைதலை கொண்ட பேரியாறு போலும், மலையிலிருந்து வீழுகின்ற ஆறு போல அகன்ற பெரிய வீதிகளை உடைய உலக இடைவெளி, உலகம் முழுவதும் வந்து இயங்குகின்ற ஒரு இடைவெளி என்ற அந்த போக்குவரவிற்குரிய ஊர் வாயில், இடைவெளி ஊர் வாயில். அந்த வாயிலை அடைந்து ஆக நகரை விட்டு நகருடைய எல்லைக்கு வந்தாச்சு. ரொம்ப இன்றுமையாத ஒரு செய்தியை சொல்ல போறார் இளங்கோடிகள். மலைதலை கொண்ட பேரியாறு போலும் உலக இடைவெளி ஒருங்குடன் நீங்கி. ஒருங்குடன்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், சில பேர் சொல்லிட்டாங்க கோவலன் கண்ணகியோடு உடன், அப்படி பொருள் இல்லை. இங்கு ஒருங்குடன் என்றால் கூட்டத்தோட கூட்டமா, அதாவது பல்வேறு மக்கள் அங்கு வந்து இயங்குகிறார்கள். அவர்களோட முகம் தெரியாம இவங்களும் புறப்பட்டு 100ல் ஒருத்தரா இவங்களும் போறாங்க. ஒருங்குடன் நீங்கி கலையிலாளன் காமர் வேனிலோடு. கலையிலாளன் என்ன 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 பொருள்னா, கலைன்னா உடம்பு என்று ஒரு பொருள். உடம்பு இல்லாதவன் யாரு? மன்மதன்.
அந்த மன்மதனுடைய காமர் வேணிலோடு அவன் அரசாட்சி செய்யக்கூடிய இளவேனில் காலத்துல ஒரு கணவனும் மனைவியும் இன்பமாக இந்த பூம்புகார்ல இருக்க வேண்டியவர்கள் புறப்பட்டு போறான். அந்த மன்மதன் இருக்கிறான அவன் மலையமாருதம், மலையிலிருந்து வரக்கூடிய தென்றற்காற்றும் மன்னவர்க்கு இருக்கும். அதனால இளவேனிலையும் தென்றலையும் காணிக்கையாக கொண்டு வந்து இந்த மன்மதன் சோழ நாட்டு மன்னனுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான் இந்த பருவத்துல. இந்த காலத்தில் பன்மலர் அடுக்கிய நன்மலர் பந்தல், பல பூக்களை எல்லாம் மலர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பந்தல் போட்டது போன்ற ஒரு அமைப்புடைய இளவந்திகை பள்ளிக்கு வர்றாங்க. இந்த இளவந்திகை பள்ளி என்பது நீராவியை அப்படி பரப்புகின்ற, என்ன, பல்வேறு குழாய்களிலிருந்து பீரிட்டு புறப்படக்கூடிய தண்ணீர் எங்கு பார்த்தாலும் ஒரு பசுமையையும் ஒரு ஈரத்தையும் பரப்பி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதுக்கு இளவந்திகை பள்ளி என்று. இளவந்திகைன்னா நீராவி, நீராவியை பரவலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோலைக்கு வர்றாங்க. அங்க யார் இருக்காங்க? இளவந்திகையின் எயிர்ப்புறம் போகி அங்க அந்த மதிலை கடந்த மதில் சுற்றி வர்றாங்க. அந்த மதிலை சுற்றி வந்து தாழ்வொழி உடுத்த தன்பத பெருவழி, தாழ்ந்த சோலை ரெண்டு பக்கமும் இருக்க காவிரி நடக்குது நடுவுல. ரெண்டு கரையிலையும் அருமையான சோலைகள். இருகரை வாரமும் திருமகள் உரையுளா செய்யும் இந்த காவிரி முன்னாரு. ரெண்டு கரைகளையும் அப்படியே செல்வ வளமாக ஆக்குகின்ற காவிரியார். தாழ்வொழில் உடுத்தன்னு பாருங்க, தாழ்ந்த சோலைகளை எல்லாம் இந்த நிலத்துக்கு உடுத்தி விட்டு இருக்கிறது இந்த காவிரி. தாழ்வொழில் உடுத்த தன்பத பெருவழி, ஈரம் நிரம்பிய அந்த பெரிய வழியில் காவிரி வாயில் கடைமுகம் கடிந்து, காவிரியோட அந்த கரையிலே வந்து குடதிசை கொண்டு மேற்க போகலாம் என்று கருதி பூம்புகாருக்கு மேற்க இப்ப புறப்பட்டாங்க. எங்க வந்திருக்காங்க? காவிரியை கடந்து வந்திருக்கிறாங்கன்னா சீர்காழியை தாண்டிட்டாங்க. பூம்புகார்ல இருந்து சீர்காழி தாண்டியாச்சு. மாயூரத்துல மயிலாடுதுறையில வந்திருக்கிறாங்க. சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறை வருகிறார். குடதிசை கொண்டு கொழும்புணர் காவிரி வடபெருங்கோட்டு மலர்பொழில் நுழைந்து அந்த நேரத்துல காவிரியினுடைய வடகரை, வடக்கு பக்க கரையில அங்கு ஒரு மலர் சோலை இருக்கு. அந்த மலர் சோலையில் நுழைந்து காவதம் கடந்து ஒரு காதம் நடக்கிறாங்க. இந்த ஒரு காதம்ங்கிறதுக்கு சரியா யாரும் பொருள் எழுதல. ஒருத்தர் 10 மைல்னு எழுதினார். 10 மைல் இல்லை, சரியா சொன்னா 20 மணித்துளியில எவ்வளவு நடக்கிறோமோ அதுக்கு பேர் தான் ஒரு காதம். 20 மணித்துளிகளில் நடக்கக்கூடிய ஒரு எல்லை. அப்ப பூம்புகாரிலிருந்து மதுரை வரையில எத்தனை காதம்னா 30 காதம். 30 காதம், அதாவது 210 மைல் வரும். ஏறத்தாழ 210 மைல் வரும். இப்ப அவங்க சீர்காழி கடந்து மயிலாடுதுறைக்கு வந்துட்டாங்க. குடதிசை கொண்டு கொடும்புணர் காவிரி வடபெருங்கோட்டு மலர்பொழில் நுழைந்து காவதம் கடந்து கவுந்தி பள்ளி பொதும்பர் பொருந்தி பூமர பொதும்பர் பொருந்தி, அங்கதான் கவுந்தி அடிகள் இருக்காங்க. அந்த மலர் பொழில, அந்த மலர் சோலையில கவுந்தி அடிகள் தங்கியிருக்காங்க. கவுந்தி பள்ளி அதுக்கு பேரு. பள்ளி என்றால் துறவிகள் இருக்கக்கூடிய இடம். இந்த அம்மா பெண்பார் துறவி. கவுந்தி பள்ளி பூமர பொதும்பர் பொருந்தி, பொதும்பர்னு சோலை, ஆங்கனி இருங்கொடி நுசுப்போடு. இவ்வளவு தூரம் நடந்த உடனே இடை முறிந்து விடும்போது இருக்கிறது. நுசுப்பு என்றால் இடை. இருங்கொடி, கொடி போன்ற அந்த நுசுப்பு இரும் என்று கருதி ஒடிந்து போய்விடும் என்ற அந்த நிலைக்கு வந்து இணைந்தடி வருந்தி, இணைந்துன வருந்தி, மிகவும் நொந்து வருந்தி, கால்கள் வருந்தி விட்டன. நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்து, நரும்பல் கூந்தல் நிறைய கூந்தலை உடைய கண்ணகி குறும்பல உயிர்த்து என்றார்.
மூச்சு விடுறான், தாங்க முடியாம இறக்கிது. ஆக காவிரி பட்டணத்தினுடைய எல்லையிலிருந்து இன்னும் முழுக்க நீங்கி சீர்காழி பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அதற்குள்ளார கால் ரெண்டும் தொய்ந்து போச்சு, மூச்சு வாங்குது. அப்ப உடனே அவ கேட்டாளா, முதிரா கிழவியின் முல்லை இருளங்க மழலை போன்ற அந்த பேச்சு கண்ணையுது. முதிரா கிழவி முல்லை முன்பே சொன்னார், குழலும் யாழும் அமிழ்தும் குடைத்தது போன்ற பேச்சை உடையவள் கண்ணகின்னு. அப்படி முதிராத இளைய பேச்சை உடையவள். முதிரா கிழவின் முள்ளையிறு இளங்க முள் போலும் அந்த பற்கள் தெரிய மதுரை மூதூர் யாது. மதுரைக்கு வந்துட்டோமா அப்படிங்க. மதுரை மூதூர் யாதன வினவ, எவ்வளவு துன்பமா இருந்திருக்க அவனுக்கு. ஆரைங்காதம் நம்ம அகநாட்டும் 30 காலம் தான், இன்னும் 30 காலம் தான் நாம போகும். நம்ம அகநாட்டும் நம்முடைய நாட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு என்று நாரைங்கூந்தல், நல்ல கூந்தலை உடைய பெண்ணே நனித்து, ரொம்ப பக்கத்துல இருக்கு, நாம போய் நக்குன்னாங்க. அப்படின்னா நகைத்துன்னு போதும், அதாவது துன்பத்துல சிரிக்கிறாங்க. இது ஐயோ இப்படி ஒரு பேதை பெண்ணா இருக்கிறாள, இன்னும் ஊரை விட்டு கூட நீங்கள, அதுக்குள்ள மதுரைக்கு வந்துட்டோமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே தெரியாதவளா இருக்கிறாள, இவளுக்கு நான் போய் இவ்வளவு பெரிய துன்பத்தை விளைவித்து விட்டேனே என்று துன்பத்தால் வந்த ஒரு மெய்ப்பாடு என்று அதனை காட்டுகிறார் அடியார்கள். அந்த துன்ப மெய்ப்பாட்டினாலே அவனிடத்து ஒரு நகை தோன்றுகிறது. தேமூடி தன்னோடும் சிறையகத்திருந்த காவுந்தியை கண்டபடி தொடலும், கண்டு அடி தொடலும். கவுந்தி அடிகளை போய் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார்கள். அப்ப கவுந்தி அம்மா, அந்த அம்மா கேட்கிறாங்க, உருவும் குலனும் உயர்வேர் ஒழுக்கமும் பெருமகள் திருமொழி பெறலா நோன்பும் உடையீர். நல்ல குணங்கள்லாம் இருக்கு, பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, நல்ல உருவம் நல்ல பருவம் எல்லாம் இருக்கு, இருந்தும் கூட இன்னும் உருக என்ன நேர்ந்தது உங்களுக்கு? உருகன் துன்பம், உருகனாளர் தீவினை செய்தார் போல நீங்கள் வந்தது என்ன? ஏதோ தீவினை செய்தவர்களைப் போல தோற்றம் அளிக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று அந்த அம்மா கேட்கிறாங்க. நல்ல குடும்பத்திலே பிறந்தீர்கள், தெளிவான உருவமுடையவர்களாக இருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்கிற போது, உருகனாளரில் தீவினை செய்தவர்களைப் போல கடைகழிந்து இங்கனம் கருதியவார் வீட்டை விட்டு புறப்பட்டு இப்படி வர்றதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு கேட்ட உரையாட்டு இல்லை. அவனும் இப்ப சுருக்கமா பேச தொடங்கிட்டான் கோவல். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா, உரையாட்டில்லை, உரைப்பதற்கு ஒன்றும் இல்லை. உருதவத்தீர் யான் மதுரை மூதூர் வரை பொருள் வைக்கை. நான் மதுரைக்கு போய் பொருளை ஈட்டக்கூடிய ஒரு கடப்பாடு உடையவனாக வந்து நிற்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அதுக்கு அவ இந்த அம்மா, பாடக சீரடி பரற்பகை உழவா காடிடையிட்டு நாடு நீர் கடிதற்கு அரிதுவள் செவ்வி. நீ உன்னை பொறுத்தவரையில சரியா? இந்த பெண் இருக்கிறாள, காடிடை பாடக சீரடி, காலில் பாடகம் அணிந்திருக்கிறாள். பாடகம் என்பது காலில் இருக்கக்கூடிய பொன்னாலான அணி, அதை அணிந்து ஒன்றுக்கூடியவருடைய பாதம் வருந்துகிறது, பரற்கற்களிலே தோய்ந்து தோய்ந்து புண்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு அரிதுவள் செவ்வி, இவளால போக முடியாதுப்பா, அரிதுவள் செவ்வி நாடு நீர் கடிதற்கு, நாட்டை விட்டு நீங்க போவதற்கு இவளால முடியாது. அரியது, செவ்வினா பக்குவம், அதற்கு உரிய வழி இல்லை. அது அந்த பக்குவம் இவட்ட இல்லை. உரியதென்று இங்கு ஒழிகன ஒழியீர், வேணாம் போங்க வீட்டுக்கு திரும்புங்கன்னா நீங்க போக மாட்டீங்க. அதனால மர உரை, அதனால நான் என்ன செய்யலாம்? மர உரை நீத்த மாசரு கேள்வியும் அறமல்லாத உரைகளை எல்லாம் நீத்த அடக்கமிக்க பெரியோர்களை எல்லாம் அறவுரை கேட்டு அறிவனை ஏத்த வேண்டும் என்று நினைந்து தென்தமிழ் நாட்டு தீதீர் மதுரைக்கு ஒன்றிய உள்ளம் உடையேன். தென்தமிழ் நாட்டிற்குரிய மதுரை என்ற அந்த பதிக்கு நான் போக வேண்டும். எதற்காக போக வேண்டும்? அங்க இருக்கக்கூடிய பெரியோரை நான் சென்று வணங்க, சமயத்தை சார்ந்த பெரியோரை வணங்க வேண்டும் என்று கவுந்தி சொல்லுகிறார்.
அதனால ஒன்றிய உள்ளம் உடைய ஆகலின் போதுவது யானும் நானும் உங்க கூட வர்றேன் என்று போதுமின் என்னோட நீங்களும் வாருங்கள் என்று கவுந்தி சொல்லுகிறார். அதனால ஒரு துணை கிடைச்சு போகுது. இப்ப காவிரி விட்டு அகன்ற நிலையில இந்த காவிரியினுடைய வடகரையில ஒரு பொழிலமைத்து தங்கி இருக்கக்கூடிய கவுந்தியடிகளை சந்திக்க கவுந்தியடிகள் இவர்களுக்காக இறக்கப்பட்டு, ஐயோ இந்த பெண்ணுக்காக தான் இறக்கப்படுறாங்க. அந்த அம்மா இந்த பெண்ணுக்காக இறக்கப்பட்டு, சரி நானும் வர்றேன், எனக்கு அங்கு போக வேண்டிய ஒரு நிலை தேவை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்களோடு தன்னுடைய பயணத்தை கவுந்தியடிகள் தொடங்குகிறார்கள் என்று பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இது யாரும் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.